வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 200 கிராம், தக்காளி சிறியது 2, பூண்டு 2 பல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், சிறிது இஞ்சி சீவியது, எலுமிச்சை அளவு புளி, தேங்காய் பால் ஒரு சின்ன கப்பு, பெரிய வெங்காயம் 1, 100 கிராம் சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 பல் பூண்டு, சிறு துண்டு இஞ்சி சீவியது, பெரிய வெங்காயம் சின்னது, ஒரு பச்சை மிளகாய், சிறிது கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்ல வாசனை வந்துச்சு. வெண்டைக்காவை வதக்கலாம். வெண்டைக்காய் குழம்புக்கு எப்போவுமே வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் புளி கரைசல்லாம் நம்ம விடணும். இல்லைன்னா வெண்டைக்காய் நூல் நூலாக தெரியும். குழம்பு வந்து நூல் நூலாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தாளிக்க பெரிய வெங்காயம் போட்டோம் சின்னதாக. இப்போது 100 கிராம் சின்ன வெங்காயம். இப்போ சின்ன தக்காளி 2. தக்காளி எப்போதுமே லாஸ்ட்டாக தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா இந்த வெண்டைக்காவோடு சேர்ந்து ஒரு மாதிரி வளவளப்பாக நுண்ணூலாக வரும். அதனால் தக்காளியை நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ மசாலா தூளை நம்ம ஆட் பண்ணலாம். மஞ்சள்தூள் சின்ன ஸ்பூனு, ஜீரக பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனு, பெப்பர் பவுட்ரு சின்ன ஸ்பூனு, சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன், தனியா பவுட்ரு 1 ஸ்பூன், குழம்பு பவுட்ரு 2 ஸ்பூன், மசாலா வாட போக நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் புளிச்சாறு கலக்கலாம். சிறிது பெருங்காய பவுடரு, ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைசல் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு காரம் அதிகம்னாலும் சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை அதிகத்தானா பார்த்து உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்து மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா இருக்கு. இப்போ தான் நம்ம தேங்காய் பாலை இப்போ தான் விடணும். சரியா? இப்போ ஒரு கொதி வந்தவொடனே கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக அப்படி போடணும். போனால் அந்த சூட்லேயே இந்த வாசனையில் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எசன்ஸ் இறக்கணும். இப்போ சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.